டிசம்பர் 4 1973 இரவு சுமார் 10:30 மணி இருக்கும். அப்பொழுது அந்த டெல்லியில் அமைஞ்சிருந்த டெல்லி டிஃபென்ஸ் காலில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு 50 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருத்தர் நடந்து வர்றாரு உள்ள. அவரை பார்த்த உடனேயே போலீஸ்காரங்க பரபரப்பாக எழுந்து நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் வேற யாரும் இல்லை, நம்முடைய நாட்டு அன்றைய பாரத ஜனாதிபதியான வி கிரியுடைய ஆனரரி ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் அவரு, டாக்டர் நரேந்திர சிங் ஜெயின் அவரு. அவர் ஒரு மிகப்பெரிய பிரபலம் அன்றைக்கு. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடந்து வர்றதை பார்த்த உடனேயே அந்த போலீஸ் ஸ்டேஷனே அப்படி பத்திக்கிட்டு பரபரப்பாக எழுந்து நிற்குது. உள்ள வந்த மனுஷன் அந்த ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் எங்கேன்னு கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய், இந்த மாதிரி என்னுடைய மனைவிய யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போலீசார் அவரை அமர வச்சு, சார் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கொஞ்சம் விலாவாரியாக சொல்லுங்க, எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னபோது டாக்டர் ஜெயின் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு சாயங்காலம் சுமார் 7:15 மணி இருக்கும். என்னுடைய வீட்டில இருந்து நான் வெளியில வந்தேன். என்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு என்னுடைய சகோதரி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமாக கிளம்பி வெளியில வந்தோம். வீட்டு வாசலுக்கு வெளியில வந்து என்னுடைய காரை நோக்கி நாங்க 2 பேருமே நடந்தோம். காருக்கு அந்த பக்கம் டிரைவர் சைடை நோக்கி நான் அந்த பக்கம் போய் சாவி எடுத்து காரை திறக்க முற்பட்ட போது அந்த சமயத்தில் தடக் தடக்குற ஏதோ ஒரு சத்தம் அந்த பக்கத்தில் கேட்டது. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்த போது என்னுடைய மனைவியை காணோம், யாரையுமே அங்கே காணோம். என்னடா இது, கனப்பொழுதுல மனைவி மறைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எதுக்கும் அவசரமா போயிருக்காங்களா என்ன அப்படின்னு வீட்டுக்கு வாசலை நோக்கி போதான் மீண்டும் தடக் தடக்குன்னு சவுண்டு கேட்கறத எனக்கு கேட்டுது. என்னடா சத்தம் அப்படின்னு காருக்கு இந்த பக்கம் மனைவி இந்த சைடு பேசஞ்சர் சைடு ஏற முற்பட்டாங்க இல்லையா, அந்த சைடு நான் பார்த்த போது அங்க என் மனைவியை காணோம். ஆனா சத்தமோ வீட்டுக்கும் சாலைக்கும் இடையில் இருந்த அந்த ரெயின் வாட்டர் ட்ரெயின் இருக்குது இல்லையா, நம்ம ஊர்ல தானே டிச்சுன்னு சொல்றோம், அந்த டிச்சுக்குள்ள இருந்து கேட்டதே. நல்ல பெரிய டிச் அது, அந்த டிச்சுக்குள்ள கேட்டதே. உள்ளுக்குள்ள நான் எட்டி பார்த்த போது அங்க டிச்சுக்குள்ள என்னுடைய மனைவி கீழே கிடக்கிறது தெரிஞ்சது. என்னுடைய மனைவி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டிச்சுக்குள்ள 2 ஆட்கள் நின்றுகிட்டு, ஒருத்தன் கத்தியால என்னுடைய மனைவிய குத்திக்கிட்டு இருந்தான், இன்னொருத்தன் அவன் பக்கத்துல துப்பாக்கி வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தான். இதை பார்த்த உடனேயே அலறிட்டு நான் பயங்கரமாக கூச்சலிட ஆரம்பிச்சேன். கூச்சலிட ஆரம்பிச்ச உடனேயே அந்த கையில துப்பாக்கி வச்சிருந்தான்லங்க சார், அவன் மேலே எழுந்து வந்து துப்பாக்கி காமிச்சு வாய மூடு, சத்தம் போட்டா கொன்னுருவேன் அப்படின்னு என்னை மிரட்டினா. அதற்குள்ளாக கனப்பொழுதில் அங்க கத்தியால என்னுடைய மனைவியை குத்திக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் டிச்சில இருந்து வெளியில தாண்டி ஓட்டம் பிடிச்சான். அவன் ஓட ஆரம்பிச்ச உடனேயே இந்த ரிவால்வரை கையில வச்சிருந்தான் இல்லையா, அவனும் அவன் பின்னாடியே ஓட்டமா ஓடுனாங்க சார். இதற்குள்ளாக நான் அலறல கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த என்னுடைய பணியாட்கள் ஓடி வெளியில வந்தாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கூட வெளியில ஓடி வந்தாங்க. வந்து டிச்சுக்குள்ள கிடந்த என்னுடைய மனைவியை தூக்கி என்னுடைய கார்ல வச்சு அவசரமாக நானே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்த போதுதான் அங்கு சேர்வதற்குள்ளாகவே என்னுடைய மனைவி இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை அங்க இருந்த மருத்துவர்கள் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நடந்த சம்பவங்களை விவரித்தாரு டாக்டர் ஜெயின். இவர் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த விஷயம் காட்டு தீயை போல பற்றிக்குது. உடனடியாக அவங்க வயர்லெஸ் எடுக்கிறாங்க, உடனடியாக எல்லாத்துக்கும் தகவல் சொல்றாங்க. உடனடியாக ஒரு ஜீப்ல அங்க இருந்த போலீஸ்காரங்க ஏறிக்கிட்டு இவரையும் அழைச்சிக்கிட்டு நேராக அவர் வீட்டுக்கு போறாங்க. அவர் வீட்டுக்கு போய் சம்பவம் நடந்த இடத்தை எல்லாம் பார்க்கறாங்க. அவர் சொன்னது போலவே அந்த கார் நிறுத்தப்பட்டிருந்த இடத்துக்கும் டிச்சுக்கு நடுவுலையும் ரத்த துளிகள் கிடக்கிறத பார்க்கறாங்க. அந்த அம்மா காருக்குள்ள ஏற வரும்போதே கத்தியால குத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. டிச்சுக்குள்ளையும் அலங்கோலமாக கிடக்குது, ரத்த கரையும் இதுவுமாக கிடக்குது. அங்க ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு போரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீசார் தகவல் சொல்லிட்டு அவருடைய மனைவியுடைய உடலை மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனாங்க இல்லையா, அந்த உடலை அவங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க போலீஸ்காரங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் 4 நாட்களுக்கு பிறகு வருது. அது வந்தபோது தான் போலீசாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இந்த டாக்டருடைய மனைவி இருக்காங்க இல்லையா வித்யா ஜெயின், 45 வயதான இந்த பெண்மணியை 14 முறை, ஒரு முறை 2 முறை அல்ல
14 முறை கத்தியால குத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவாக தெரியுது. அதே சமயத்தில் போலீசாரும் இந்த உடலை பரிசோதனை செஞ்சாங்க. அந்த எஃப்ஐஆர் எழுதுறதுக்கு முன்னாடி இவரும் நடந்த சம்பவங்களை சொன்னார் இல்லையா, அதெல்லாம் வைத்து பார்த்தபோது போலீசாருக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அவர் மனைவியை அணிந்திருந்த அவருடைய நகைகளையோ அவருடைய பர்ஸையோ அல்லது இந்த டாக்டரிடம் இருந்த மோதிரத்தையோ நகையவோ அவங்க பறிச்சுக்கிட்டு போகல. அந்த அம்மாவை வெறுமனே குத்தி கொன்னுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால இது திருட்டுக்காக நடந்த சம்பவம் அல்ல அப்படிங்கறத போலீசார் உறுதி செய்யறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது இல்லையா, அதுல அவருடைய மனைவி வித்யா ஜெயினுக்கு 14 கத்தி குத்துகள் விழுந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த 14 கத்தி குத்துறது வரைக்கும் டாக்டருக்கு காருக்கு அந்த பக்கம் நடந்ததே தெரியல அப்படின்னு சொல்வது போலீசாருக்கு ஒரு நெருடலாக இருந்தது. இருந்தாலும் கூட இவர் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி, நம்முடைய நாட்டின் அன்றைய ஜனாதிபதியுடைய டாக்டர் அவரு. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு. அதனால இந்த கேஸை ரொம்ப பதூசா ஹேண்டில் பண்றாங்க போலீஸ்காரங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு போலீசாருடைய கவனம் முழுக்க முழுக்க டாக்டர் மீது தான் திரும்புது. டாக்டர் நரேந்திர சிங் ஜெயினை அழைத்து அவங்க மிக மென்மையாக கிடுக்குப்பிடி விசாரணையெல்லாம் விஐபிட்ட போட முடியாது நம்ம ஊர்ல. அதுவும் இவர் எப்படி விவிஐபி, இவர்கிட்ட போய் நம்ம கிடுக்குப்பிடி விசாரணையெல்லாம் போட முடியுமா? அதனால அவர் உட்கார வச்சு அப்படியே வெண்ணெயை வச்சு நீவர மாதிரி நீவி ரொம்ப மென்மையாக தங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. சார், நடந்ததெல்லாம் இன்னொரு தடவை சொல்லுங்க சார், நாங்கள் தெளிவாக எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நடந்ததை மீண்டும் இவர் விவரிக்கிறாரே. இப்பொழுது அவர் விவரிக்க ஆங்காங்கே போலீசார் நோட்ஸ் எடுத்துட்டு இவர் விவரித்த பிறகு இவரிடமே சில கேள்விகளை எழுப்புறாங்க. அவங்க முதலாவதாக எழுப்பிய கேள்வி என்ன அப்படின்னாக்க, ஒன்னாதான் நடந்து வந்தீங்க, நீங்க காருக்கு இந்த பக்கம் வந்து சாவி எடுத்து காரில் போடுறதுக்குள்ள அங்க மனைவியை காணோம் அப்படின்றீங்க, திரும்பி சத்தமே கேட்கலன்றீங்க, அந்த பக்கம் போய் பார்த்தா மனைவியை டிச்சுக்குள்ள வச்சு 2 பேர் கொலை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒருத்தன் 14 முறை கத்தியால குத்துறது வரைக்கும் உங்க மனைவி கத்தவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்தது, இத்தனை நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையாங்க சார் அப்படின்னு கேட்டபோது, ஒண்ணுமே கேட்கல, எனக்கு என் மனைவி கத்தவே இல்லை, ஒருவேளை வாயை அடைச்சு பிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு நம்பாலே ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. இது டாக்டரின் மீது அவங்களுக்கு எழுந்த முதல் சந்தேகம். இரண்டாவதாக போலீசார் மனதில் எழுந்த அடுத்த கேள்வி என்ன அப்படின்னாக்க, இவர் இருக்கிறார் இல்லையா, இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவருக்கு அலர்ன பிறகு அந்த 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. இவரை ஒண்ணுமே பண்ணல, துப்பாக்கி காமிச்சு மிரட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள இருந்த வேலைக்காரங்களாம் ஓடி வராங்க, அக்கம்பக்கத்து ஓட்டுக்காரங்களா ஓடி வராங்க. அவங்க வந்து மனைவியை எடுத்து தன்னுடைய கார்ல வைக்கிறாங்க. அப்பொழுது தன்னுடைய மனைவியுடைய நிலை இவ்வளவு சீரியஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல, அதனால ஒரு நர்சிங் ஹோமுக்கு நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போலீசார் மனதில் எழுந்த கேள்வி என்னன்னா, இவரே ஒரு டாக்டர், மருத்துவ டாக்டர், நம்ம ஆனரரி டாக்டர், கௌரவ பட்டம் வாங்கின, பணம் கொடுத்து பட்டம் வாங்கின டாக்டர்லாம் இல்லை. இவர் வந்து மருத்துவம் படித்த ஒரு மருத்துவர். இவருக்கு அந்த 14 கத்தி குத்து வாங்கி அந்த அம்மா கிடக்கும் போது ரத்தம் எப்படி பீறிட்டு ஓடி இருக்கும், அதை பார்த்த போது கூட நிலைமை இவ்வளவு சீரியஸாக இருக்குது அப்படிங்கிறத உணரலையா? அவரு கண்டாக்டரா இருக்கலாம், ஆனாலும் டாக்டர் தானே, இவருக்கு அது கூட தெரியலையா? இதை தெரியாமையா இவர் இந்த அம்மாவை பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போகாம, நம்ம மனுஷன் டாக்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு பாருங்க, பக்கத்தில் இருந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போகாம தள்ளி இருந்த, கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த ஒரு சின்ன நர்சிங் ஹோமுக்கு, கிளினிக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அங்க போய் டாக்டர் சொன்ன பிறகுதான் உடலை பெரிய மருத்துவமனைக்கு இவர் மாத்தி இருக்கிறாரு. இது வந்து டாக்டரின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புது போலீஸ்காரங்களுக்கு. இருந்தாலும் கூட நான் சொன்னதை போல விவிஐபி இவர் மேல அப்படி டக்குன்னு கை வைக்க முடியுமா? அதனால போலீசார் தங்களுடைய சந்தேகங்களை தங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இவர்கிட்ட அப்படி சிரித்த முகத்தோட நடந்ததை நாங்கள் அதெல்லாம் நம்ம ஆளை கண்டுபிடிச்சிருவாங்க சார், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு அவரை உட்கார வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக போலீசார் என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னாக்க, திருடுவதற்காக இந்த 2 பேரும் வரல அப்படின்னாக்க இது தனிப்பட்ட ஒரு விரோதமாக தான் இருக்க வேணும். அதுவும் எப்படி, கணவனும் மனைவியுமாக டாக்டரும் அவர் மனைவி வித்யா ஜெயினும் நடந்து வர்றாங்க.
அதுல ஒளிஞ்சிருந்து கரெக்டா அவருடைய மனைவி பக்கம் மட்டும் போய் மனைவியை மட்டும் குத்தி கொண்டுட்டு டாக்டரை ஒண்ணுமே செய்யாம ஓடி போயிடுறானுங்க. அப்போ கொலைகாரர்களுடைய டார்கெட் தெளிவாக டாக்டர் ஜெயினுடைய மனைவி தான் அப்படிங்கிறது தெளிவாகுது. ஆனா டாக்டர் ஜெயினோ வந்தது யாருன்னு எனக்கு தெரியாது, நடந்த சம்பவம் எப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. மொத்தத்தில் டாக்டருடைய மனைவியை மட்டும்தான் கொல்லணும்னு இவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவானது போலீஸ்காரங்களுக்கு. இப்படி போலீஸ்காரங்களுடைய சந்தேகம் எல்லாம் இந்த கணவர் மீது, டாக்டர் என்எஸ் ஜெயின் மீது திரும்பிய பிறகு அதற்கு பிறகு அவருக்கான ட்ரீட்மெண்ட் அடுத்த லெவல் கொஞ்சம் கடுமையாகுது. அதுல வச்சு அவரை கிரில் எடுக்கிறாங்க. பேசியே நைஸாக பேசியே அவரை கிரில்ல போட்டு வாட்டுற மாதிரி வாட்டுறாங்க போலீஸ்காரங்க. ஒரு கட்டத்தில் அந்த கேள்விகளுக்கே அவரால் பதில் சொல்ல முடியலை. ஒரு கட்டத்தில் அவர் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றாரு. 1973 நடந்த இந்தியாவையே உலுக்கிய மிக பயங்கரமான ஒரு கொலை வழக்கு இது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு வரைக்கும் இந்த கிரிமினல் சட்டமெல்லாம் படிக்கிறாங்களே அவங்க வந்து இந்த கொலை வழக்கை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே முதலாக ஒரு மிக வித்தியாசமான விசித்திரமான விஷயத்தை உள்நுழைத்த இந்தியாவுக்குள் முதலாக ஒரு விஷயத்தை உள்நுழைத்த வழக்கு இது. அது என்ன அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. போலீசார்கிட்ட டாக்டர் என்எஸ் ஜெயின் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அவருக்கும் மனைவிக்கும் கல்யாணமாகி நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அவரிடம் செக்ரட்டரியாக இருந்த சந்திரேஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட இவருக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. திருமணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவுல ரெண்டு பேருமே ஈடுபடுறாங்க. கள்ள உறவு ஏற்படுது. அந்த விஷயம் வந்து ஒரு கட்டத்தில் டாக்டர் நரேந்திர சிங் ஜெயினுடைய மனைவிக்கு தெரிய வரவே அந்த அம்மா பயங்கர டென்ஷன் ஆகி அந்த செக்ரட்டரி இருந்தது இல்லையா சந்திரேஷ் சர்மா, அந்த செக்ரட்டரி அம்மாவை வேலை விட்டே நிறுத்திடுறாங்க இவருடைய மனைவி. அதற்கு பிறகு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த அம்மா விட்டுறாங்க. ஆனா நம்ம ஆளு விடுறதா இல்லை. டாக்டர் என்எஸ் ஜெயின் இருக்கிறார்ல, அவரும் அவருடைய பழைய செக்ரட்டரியும் இன்னும் டச்சிங்லயே இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் இந்த அம்மாவுக்கு தெரியல, மனைவிக்கு தெரியல. இதற்கிடையே அவருடைய செக்ரட்டரி இருக்குது இல்லையா, அது வந்து ஏற்கனவே ஒரு முறை கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகியிருந்திருக்குது. அதற்கு பிறகு இரண்டாவது முறை கல்யாணமாகி அதுவும் டைவர்ஸ் ஆகிருக்குது. அதற்கு பிறகும் கூட இவரோடு இந்த டச்சிங் தொடர்ந்து இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சந்திரேஷ் சர்மா அந்த அம்மா இருக்குது இல்லையா செக்ரட்டரி, பழைய செக்ரட்டரி, அந்த அம்மாவால இந்த டாக்டர் ஜெயினை பிரிஞ்சு இருக்கவே முடியலைன்னு சொல்றாங்க. அந்த அம்மா தான் வந்து இந்த டாக்டர் கிட்ட வந்து ரொம்ப நச்சு எடுத்திருக்குது. நாம ரெண்டு பேரும் ஒன்னா வாழலாம், கணவன் மனைவியா வாழலாம், உங்க மனைவியை நீங்க டைவர்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பிடிவாதம் பண்ணியிருக்கு. ஆனால் நாம இந்த கொலை நடந்த காலகட்டத்தை தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. 1973 அந்த காலகட்டத்தில் டைவர்ஸ் அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. ஒரு கணவன் மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சமூகம் அவங்கள ஒதுக்கியே வச்சிடும். அந்த அளவுக்கு அவங்கள வந்து ஒரு ஆகாதவர்களாக பார்க்கும் இந்த சமூகம். அதனால டாக்டர் ஜெயினுக்கு வந்து தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதில் உடன்பாடு இல்லை. அதனால இந்த டாக்டர் ஜெயினுமே அவருடைய கள்ள காதலி சந்திரேஷ் சர்மாவும் சேர்ந்து ஒரு திட்டம் ஒண்ணா வகுக்கிறாங்க. அந்த திட்டத்தின்படி இந்த சந்திரேஷ் சர்மா வந்து ஆர்மியில வேலை செய்த தனக்கு தெரிந்த அந்த ஆர்மியில இன்ஸ்ட்ரக்டரா இருந்த ஒருத்தர்கிட்ட போய் ஒரு உதவி ஒன்று கேட்குது. ராகேஷ் கௌஷிக் அப்படிங்கிறவர் இந்திய ராணுவத்தில் ஒரு பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். அவர் வந்து இந்த சந்திரேஷ் சர்மா அந்த அம்மாவுக்கு பழைய செக்ரட்டரி கீப்பு, அதுக்கு வந்து இந்த இவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அவர்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி எப்படியாவது இவரையும் இவருடைய மனைவியும் நம்ம பிரிக்கணும், இவர் டைவர்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிட்ட பேசினப்போ அவர் வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, விடுமா நான் சரி பண்ணி தர்றேன், என்னைய நீ நல்லா கவனிச்சுக்கிட்டேன்னா போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கவனிச்சுக்கிறதுனா அப்படின்னு இந்த அம்மா கேட்கும்போது பணம் 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 அப்படிங்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல அந்த ராகேஷ் கௌஷிக் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய நண்பர் ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு
ஒரு முறை அல்ல 2 முறை இந்த வித்யா ஜெயினை, அதாவது டாக்டர் ஜெயினுடைய மனைவியை கொலை செய்வதற்கு முயற்சி செய்யறாரு. 2 முறையுமே தோல்வி அடைஞ்சிருது. அதற்கு பிறகு அவர் என்ன பண்றாரு, மீண்டும் இந்த சந்திரேஷ் சர்மாட்ட வர்றாரு. வந்து இந்த வாருமா, இது ஒன்றும் லேசுப்பட்ட காரியமாட்ட தெரியல, அவங்க பெரிய விவிஐபி ஃபேமிலியாக இருக்கிறாங்க, எந்நேரமும் அவங்களுக்கு செக்யூரிட்டிலாம் இருக்குதுமா, அதனால் இது கொஞ்சம் அதிகமாக செலவாகும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லவே அந்த எக்ஸ் செக்ரட்டரி டாக்டருடைய கள்ள காதலி சந்திரேஷ் சர்மா, மணி இஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. உடனே இவர் என்ன பண்றாரு, மேலும் தன்னோடு 2 நண்பர்களை சேர்த்துக் கொள்றாரு. ஒரு விவசாயம் செய்கிற ஒரு விவசாயி மற்றும் ஒரு டிரைவர் ஒருத்தர். இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் ஒண்ணா தீட்டுறாங்க. அந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்துறதுக்கு இவங்க 4 பேத்துக்குமே முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நம்மளால இதெல்லாம் முடியாது, நாம யாராவது நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரை கூட்டிட்டு வருவோம், அவனுக்கு நம்ம இதுல பாதி அமௌண்ட்டை கொடுத்தோம்னா அவங்க கொலை பண்ணிடுவாங்க, நமக்கும் அமௌண்ட் ஆச்சு அவங்களுக்கும் அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு இவங்க 4 பேர் முடிவு பண்ணி ராஜஸ்தானுக்கு போய் அங்க 2 கிரிமினல்களை, ஏற்கனவே பல கொலை கொள்ளை வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட இருவரை, உஜாகர் சிங், கர்த்தார் சிங் அப்படிங்கிற 2 பேர்கிட்ட போய் பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயம்னு அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை சொல்றானுங்க. ஓகே அப்படின்னு, ரைட் நாங்க முடிச்சிடறோம் அப்படிங்கிறானுங்க. அவனுங்க 2 பேர் தான் கிளம்பி இந்த டாக்டர் ஜெயினுடைய மனைவி வித்யா ஜெயினை கொண்டிருக்கிறானுங்க. இன்னும் சொல்ல போனா அவனுங்க அன்னைக்கு வருவானுங்க, அங்க வச்சு கொலை பண்ணுவானுங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும், எல்லா திட்டமும் டாக்டர் ஜெயினுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, டாக்டர் ஜெயின் தான் இந்த கொலைகாரர்களுக்கும் அவங்களோட கூட்டாளிகளுக்கும் பணத்தையே செட்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த விஷயம் எல்லாம் வெளியில வந்தோடனே போலீசார் இவங்க 7 பேரையும், டாக்டர் ஜெயின் உள்பட அவருடைய கூட்டாளிகள் 6 பேரு, அது மட்டும் இல்லாம அந்த சந்திரேஷ் சர்மா அந்த பெண்மணி இருக்குதுல, அதுதானே எல்லா ஏற்பாடும் பண்ணுச்சு, அது மொத்தமாக 8 பேரையும் பிடிச்சு ஜெயில தள்ளுறாங்க. இந்த வழக்கு ட்ரையல் கோர்ட்ல நடக்குது. ஜூலை 1975 இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்குது. இதுக்கு அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போறாங்க. அரசாங்கமும் அப்பீலுக்கு போகுது. உயர்நீதிமன்றம் இந்த வழக்குல இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் 2 பேரும் தானுங்களா சிங்குக, அந்த 2 பேர்த்துக்கும் மரண தண்டனை விதிச்சுட்டு மீதி எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்குது. இந்த வழக்கு ஏன் இந்தியாவுடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான வழக்காக கருதப்படுது அப்படின்னாக்க, இதுதான் இந்தியாவில் முதலாக கான்ட்ராக்ட் கில்லரை, பணம் கொடுத்து கொலை செய்யும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய வழக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். டாக்டர் என்எஸ் ஜெயின் தான் இந்தியாவில் முதல்ல பணம் கொடுத்து கொலை செய்வதற்கு ஆட்களை அமர்த்திய முதல் ஆள் அப்படிங்கிறதுனாலேயே, இந்தியாவுடைய முதல் கான்ட்ராக்ட் கில்லர் கேஸ் இதுவே அப்படிங்கிறதுனாலேயே இந்த வழக்கு இந்தியாவுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிற முக்கியமான வழக்கு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பாய்.